அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு பீச்ல கிடைக்கக்கூடிய நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெத்திலியை நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு நெத்திலி இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நான் உள்ளே இருக்கிற முள்ளை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு, 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ ஒரு 1/2 லெமன் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி மிக்ஸ் பண்ணல, இதுலேயே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே மேக்னேட் பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எதுக்கெல்லாம் நல்லது பார்த்திங்கன்னா, நம்மளோட பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் டி, விட்டமின் சி, அயன் எல்லாமே இருக்குது. அதனால் நம்மளோட போன்ஸ்க்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்பவே நல்லது இது. அதனால் எப்போல்லாம் நம்மளுக்கு நெத்திலி கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி கண்டிப்பாக இதை எப்படியாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, குழம்பாவோ ஃப்ரையாவோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.